படைத்தவன் துணையோடு பரம்பொருள் ஆசியோடு அனைவருக்கும் ஸ்ரீ நலம் ஜோதிடத்தின் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு சூரியன் சந்திரன், அதாவது பொதுவான உலக மக்களின் குணங்களை பற்றி பார்க்கலாம். அதாவது சூரியன் என்பது ஒரு ஆண் கிரகம், சந்திரன் என்பது பெண் கிரகம். சூரியன் சிவன், சந்திரன் சக்தி, இரண்டும் சேர்ந்தது தான் சிவசக்தி. இப்போது பொதுவாக அந்த காலத்தில் பெரியவங்க பழமொழி சொல்லியிருப்பாங்க. அதாவது பழங்காலம்னா ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பெண்கள் நெருப்பு மாதிரி இருக்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா பெண் கிரகமான சந்திரனை போல் ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். ஏன்னா பெண்களுக்கு உண்டான கிரகம் சந்திரன், ஏன் பெண்ணை போல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? சூரியனை போல் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சூரியனின் காரகத்துவம் நெருப்பு, சந்திரனின் காரகத்துவம் தண்ணீர். இந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா, தண்ணீரை குடித்து தான் நம்ம வளர்கிறோம். ஆனால் தண்ணீரில் சாக்கடையை கலந்தால் அது சாக்கடையாக மாறும், சந்தனத்தை கலந்தால் அது சந்தனமாகும், ரத்தத்தை கலந்தால் அதுவும் ரத்தமாக மாறிடும். எதை கொண்டு போய் ஊற்றினாலும் அது மாதிரியே அது மாறிடும். அதுதான் சந்திரனின் இயல்பு. ஆனால் சூரியன் என்பது நெருப்பு. நெருப்பை பயன்படுத்தி வேணால் வாழலாமா ஒழிய குடிச்சு யாரும் வாழ முடியாது. ஆனால் அந்த நெருப்பில் ஒரு மாமிச எலும்பை போட்டாலும் அது சாம்பலாகும், காகிதத்தை போட்டாலும் சாம்பலாகும், குப்பையாக போட்டாலும் சாம்பலாகும், எதை போட்டாலும் சாம்பல் தான் கிடைக்கும். அதுபோல் பெண்களும் சரி, வாழ்க்கையில் சந்திரன் என்பது நீரை போல இல்லாமல், நீர் என்பது மற்றவர் எதை கலக்கினாலும் கலந்துவிடும் நீரை போல இல்லாமல், எந்த தீய எண்ணங்களை ஒருவர் மனதில் விதைத்தாலும் அதை சுட்டெரித்து சாம்பலாக்கும் சூரியன் போல், நெருப்பை போல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் மறைமுகமாக சொல்லி உள்ளார்கள். இந்த கருத்துக்களை, தத்துவார்த்தங்களை எல்லாம் இன்னைக்கு எடுத்து கூற நாட்டில் ஆட்கள் இல்லை. இல்லாத காரணத்தினால்தான் பெண்கள் மயக்கப்படுகிறார்கள், பள்ளி செல்லும் சிறுமிகள் மயக்கப்படுகிறார்கள். கள்ளக்காதல், சிறு வயது காதல், படிக்கும் வயதில் கற்பம், இதுபோல முறை தவறிய காதல், இதெல்லாம் நடப்பதற்கு காரணம் அதுதான். நீரை போல பெண்கள் இருந்தால் எதை வேண்டுமானாலும் ஊற்றி கலந்து விடுவார்கள் உங்கள் மனதை. ஆகவே பெண்கள் என்பவர்கள் போற்றுதலுக்குரியவர்கள், அவர்கள் நெருப்பை போல இருக்க வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நல்லதை 4 பேருக்கு எடுத்து சென்று